இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னா, த ப்ரிவிலேஜ் ஆஃப் சஃபரிங் அப்படின்னு போட்டிருக்கு. பாடுபடுவதின் பாக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு தலைப்பு. இட் இஸ் அன் ஆனர் அண்ட் வித் த ப்ரிவிலேஜ் டு சஃபர் வித் கிரைஸ்ட் அண்ட் பி ட்ரீட்டட் பை த வேர்ல்ட் த வே இட் ட்ரீட்டட் ஹிம். இயேசு கிறிஸ்துவோடு பாட அனுபவிப்பதற்கு நமக்கு அது ஒரு பாக்கியம், அது ஒரு கணம், அது ஒரு மகிமை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை இந்த உலகம் எப்படி நடத்தியதோ அதே மாதிரி நம்மளையும் நடத்தினால் நாம் அவரோடு கூட அது ஒரு பெருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். த ஃபெலோஷிப் ஆஃப் ஷேரிங் இன் இஸ் சஃபரிங்ஸ் இஸ் எ கிஃப்ட் ஃப்ரம் காட். இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை நாம் பகிர்ந்து கொண்டு அவரோடு கூட ஐக்கியமாக இருப்பது என்பது தேவனால் நமக்கு கொடுக்கிற, தேவனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற வரம் என்று சொல்கிறார் பிலிப்பியர். நாட் ஆல் பிலீவர்ஸ் grow to the point where God can trust them with this kind of experience. So we ought to rejoice when the privilege comes to us. எல்லாரையும் நம்பி தேவன் எல்லாரையும் பாடுகளுக்கு உள்ளாக நடத்துவதில்லை. ஒரு முறை பேதுரு இடத்துல சொல்லும்போது சொல்கிறார், சாத்தான் உன்னை முரத்திலே போட்டு படைப்பது போல படைப்பதற்கு கேட்டுக்கொண்டிருந்தான், ஆனாலும் நீ பலவீனம் உள்ளவன் என்று கருதி உன்னை நான் அதற்கு அனுமதிக்கவில்லை. ஆனால் பவுல் பார்த்திங்கன்னா ரொம்ப திடமானவர். அதனால் அவருக்கு அநேக பாடுகள் வந்தது. நார்மலாக சீடர்கள் இயல்பானவர்களாக இருக்கும்போது அவர்களுக்கு பாடுகள் கொடுக்கப்படவில்லை. ஆனால் அவர்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது, அவர் மகிமைப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு சென்ற பின்பு அவர்கள் எல்லாவற்றுக்கும் துணிந்தவர்களானார்கள், எதற்கும் கட்டுப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவின் செய்தியை நாங்கள் சொல்லியே ஆவோம் சொல்லிட்டு எல்லா உலகம் முழுவதும் போய் அவர்கள் தேவனுடைய செய்தியை சொன்னார்கள். அவர்களை கழுத்தை வெட்டி கொண்டாங்க, தலைகீழ சிலுவையில் அரைஞ்சி கொண்டாங்க, எண்ணெய் சட்டியில் போய் வறுத்தாங்க, என்னென்னமோ பாடுபடுத்தி கொண்டாங்க. ஆனால் அப்போல்லாம் அவங்க பயப்படவே இல்லை. ஆனால் அப்போ தான் ஆரம்பத்தில் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது பரிசேயருடைய சீடர்கள் எங்களுடைய சீடர்கள்லாம் உபவாசிக்கிறார்களே, ஏன் உங்களுடைய சீடர்கள்லாம் உபவாசிக்கவில்லை என்று கேட்பார். மணவாளன் இருக்கும்போது யாராவது உபவாசிப்பார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் காலம் வரும், அப்பொழுது அவர்கள் உபவாசித்தை ஜெபிப்பார்கள். இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்துக்கு போன பின்பு மிக கடுமையான ஜெபங்களை ஏறெடுத்தார்கள், மிகப்பெரிய விந்தைகளை செய்தார்கள், அற்புதங்களையும் அடையாளங்களை செய்தார்கள். உலகத்தால் சாதாரண மனிதர்கள் சாதிக்க முடியாத காரியங்களை செய்தார்கள். சாதாரண மனிதர்களால் அனுபவிக்க முடியாத அளவுக்கு கஷ்டங்களையும் பாடுகளையும் பட்டார்கள் இல்லையா? அவர்களுக்கெல்லாம் அந்த மகிமை கொடுக்கப்பட்டது. அப்படி ஒருவேளை உங்களில் சிலருக்கு அப்படியான பாடுகள் இருந்தால் நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள், அது நமக்கு கிடைத்திருக்கிற பெரும் பாக்கியம் என்று சொல்கிறார். When the 3 Hebrew children were cast into the fiery furnace, they discovered they were not alone. அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த 3 பிள்ளைகளையும் கொண்டு போய் இதில் போட்டாங்க, அந்த இதில் போட்டாங்கள்ல, தீ எரிகிற உலையிலே போட்டார்கள். தானியேல் இதில் எழுதியிருக்கு. அப்போ உள்ளே போய் எத்தனை 7 மடங்கு சூடாக்குறாங்க. சூடாக்கி அதுக்குள்ளே போட்டோடனே உள்ளே போய் இறங்கி போய் பார்த்தா 4 பேர் சுற்றி வந்துட்டுருக்காங்க. அப்போ நாம் தனியானவர்கள் அல்ல, நம்மோடே ஒரு தேவதூதன் இருக்கிறார் என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டார். அதான் சொல்கிறார், when the 3 Hebrew children were cast into the fiery furnace, they discovered they were not alone. The Lord was with Paul in all his trials, and he promises to be with us to the very end of the age. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லிட்டு தான் இயேசு போனார். ஆகவே நாம் தனியானவர்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு என்ன பாடுகள் வந்தாலும், உடல் உபாதைகள் வந்தாலும் அவரிடத்திலே கேளுங்கள், அவர் நிச்சயமாக விடுதலை கொடுப்பார். அப்பேற்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறார் இல்லையா? பவுலோடு கூட தொடர்ந்து இருந்தார், என்னென்னவோ பாடுகள் வந்தது, அவர் பவுலோடு கூட ஆற்றி தேற்றி கொண்டு இருக்கிறார். சாது சுந்தர் சிங் கூட இருக்கார் இல்லையா? எத்தனையோ பரிசுத்தவான்கள், எண்ணற்ற பரிசுத்தவான்கள். இன்றைக்கும் அநேக பரிசுத்தவான்கள் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பரிசுத்தவான்கள் போர்வையில் போலி பாதிரியார்கள் தான் வெளியில் நமக்கு தெரிகிறாங்க. ஆனால் உள்ளபடியான பரிசுத்தவான்கள் அமைதியாக, யாருக்கும் தெரியாமல், ஆண்டவருக்கு பயந்து, இறைவனுக்கு பயந்து எல்லா விதமான ஆத்மாக்களையும் அவர்களோடு சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையை விட்டு இறைவனுக்காக உழைத்து கொண்டிருக்கிற எண்ணற்ற பரிசுத்தவான்கள் நமக்கு தெரியாமல் இருக்கும். உண்மையிலே இறைவனுக்கு பயந்து நடப்பார். நம்ம சர்ச்சில் ஒரு சிலர் பாருங்களேன், தங்களுடைய குடும்பங்களை விட்டு பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டு எந்த பேரையும் கேட்காம
அமைதியாக அவங்க பாட்டு வேலையை பார்த்துட்ருப்பாங்க. தான் உண்டு தன்னுடைய வேலையில். ஒரு 4-5 குடும்பம் இறைவனுக்காகவே தங்களுடைய வேலைகள் பார்ப்பார்கள். எந்த பெருமையும் எடுத்துக்கிற மாட்டாங்க. என் பேரை பற்றி சொல்லலைன்னா யார் தெரியுமா, இது எதுவுமே பேச மாட்டாங்க. அவங்க பாட்டு இறைவனுக்கு பயந்து இந்த வேலைகளை செய்து கொண்டிருப்பார்கள் இல்லையா? சஃபரிங் அண்ட் க்ளோரி ஆர் ட்வின் ட்ரூத்ஸ் that are woven into the fabric of Peter's letter. பாடுகளும் மகிமையும் இது ரெண்டும் ஒன்றையோடு ஒன்றை சேர்ந்து இணைத்த தைத்த ஒரு ஆடை போல பவுலுடைய கடிதத்திலே இந்த ரெண்டு விஷயத்தையும் அவர் சொல்லிக்கிட்டே வர்றார். The world believes that the absence of suffering means glory, but as Christians our outlook is different. இந்த உலகம் என்ன நினைக்கிறது, நீங்கள் நன்றாக சௌபாக்கியவதியாக இருந்தால், எந்த கஷ்டங்களும் இல்லாமல் இருந்தால் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றவர்கள் என்று இந்த உலகம் சொல்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்களுடைய விஷயத்திலே அப்படி அல்ல. நம் கிறிஸ்தவர்களுடைய விஷயத்தில் என்ன இருக்குது, பட் ஆஸ் கிறிஸ்டியன்ஸ் ஆர் அவுட்லுக் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் நம்மை கிறிஸ்தவர்களை பொறுத்தவர்களே நாம் அநேக பாடுகளை சந்திக்கிறோம். ஆனால் பாடுகளிலே நாம் மடங்கடிக்கப்பட்டு போவதில்லை. அந்த பாடுகளிலிருந்தும் நம்மளை அவர் மேற்கொண்டு கொண்டு வருகிறார். அதான் ரொம்ப முக்கியம். The trial of our faith today is the assurance of glory when Jesus returns. இன்றைக்கு நாம் பட்டுக்கொண்டிருக்கிற அந்த சோதனைகளுடைய நாம் காண்பிக்கிற விசுவாசம் நாளைக்கு இயேசு கிறிஸ்து திரும்ப வரும்போது அது நமக்கு மகிமையை தரும் என்ற உத்தரவாதமாக இருக்கிறது. This was the experience of our Lord and it will also be our experience. இன்றைக்கு இந்த உலகத்திலே நமக்கு போராட்டங்கள் உண்டு. இந்த உலகத்திலே உங்களுக்கு போராட்டங்கள் உண்டு என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அந்த போராட்டங்களிலே நீங்கள் எப்படி உங்களுடைய சொந்த பலத்தினாலே நீங்கள் சமாளிக்கிறீர்களா அல்லது இறைவனுடைய பலத்தை கொண்டு சமாளிக்கிறீர்களா என்பதுதான் ரொம்ப முக்கியம். அதான் இந்த பவுல் கூட ஒன்றில் சொல்லுவார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? பட்டயமோ பஞ்சமோ பசியோ நாச மோசமோ இப்படியே ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வருவார். இந்த காலத்தில் அதெல்லாம் அவங்கள பிரிக்காது. மோகன்சி லாசரஸோ தினகரனோ சாது சுந்தர் சிங்கோ ஜான் ஜெபராஜோ இவனுங்க தான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மளை பிரிப்பாங்க. பட்டயமாக பசியெல்லாம் பிரிக்காது. ஏன்னா சாத்தான் இவர்களைத்தான் யூஸ் பண்ணுறான். இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு பரிசுத்தமான வாழ்க்கையை விட்டு இவர்களுக்கு காசை கொண்டே கொடுத்து இங்கேருந்து ஜால்ரா அடித்து நீங்கள் குறுக்க இயேசுவின் மகிமையை வாங்கி விடலான்னு உங்கள் மண்டைக்குள்ளே பூந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ இப்பேற்பட்ட சோதனைகளிலிருந்து நீங்கள் எப்படி தப்பிப்பீங்க? இந்த உலகத்தில் இன்றைக்கி என்ன, நீங்கள் காசு கொடுத்தா இயேசு கிறிஸ்துவின் மகிமையை வாங்கி விடலாம் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் வச்சுருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் போகிறாங்க. ஜவுளி கடை பொம்மைக்கு டெய்லி புது புது புடவையாக கட்டி விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி மோகன் லாசரஸ் போய் சந்தித்தவொடனே 2 பேரும் குணமான மாதிரி தெரியும். ஜவுளி கடை பொம்மை சாத்தான் உங்களை இழுத்து பிடிப்பதற்காக அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். நம்ம அந்த வழியில் போனால் நித்திய அழிவு. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்காக நாம் பாடு அனுபவித்து அவராலே நாம் வெற்றி கொண்டு அதிலிருந்து வெற்றி சிறந்தவர்களாக மகிமை அடையும் போது அதுதான் உண்மையான மகிமை. தனிப்பட்ட உறவு இயேசு கிறிஸ்துவோடு வேண்டும், தனிப்பட்ட பைபிள் ரீடிங் வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். சம்திங் டு பாண்டர். டஸ் சஃபரிங் எவர் ஃபீல் லைக் எ ப்ரிவிலேஜ் டு யூ? கஷ்டங்களை அனுபவிப்பது, பாடுகளை அனுபவிப்பது உங்களுக்கு ஒரு பாக்கியம் என்று எப்பொழுதாவது நீங்கள் நினைத்து பார்த்திருக்கிறீர்களா? இஃப் நாட், அப்படி நினைத்து பார்க்கவில்லை என்றால் ஹவு கேன் யூ ட்ரை டு கீப் அ பாசிட்டிவ் மைண்ட் செட் அஸ் யூ சஃபர்? உங்களுக்கு கஷ்டங்களும் சிரமங்களும் வரும்போது ஆண்டவர் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் இதையெல்லாம் செய்கிறார் என்று நினைக்க முயற்சிக்கிறீர்களா? நிச்சயமாக ஏதோ ஒரு காரணத்திற்காக என்னை கொண்டு வருகிறார், என்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்காகவோ அல்லது நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதை நிரூபித்து காண்பிப்பதற்காகவோ நமக்கு சின்ன சின்ன சோதனைகளை இறைவன் தருகிறாரா அல்லது இறைவன் அனுமதிக்கிறாரா? இறைவன் சோதிக்கப்படுகிறவர்கள் என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப தெளிவாக, சோதிக்கப்படுகிறவன் நான் கர்த்தரால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக என்று சொல்லியிருக்கார். ஆகவே இறைவன் சோதிக்கிறவர் அல்ல. இறைவன் சோதனைகள் வரும்போது சில நேரங்களிலே அவற்றை அனுமதிக்கிறார். ஆனாலும் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் உடனே நம்முடைய கையை நீட்டி நம்மளை காப்பாற்றுகிறார். அந்த மாதிரி நீங்கள் எப்பொழுதாவது நினைத்திருக்கிறீர்களா? அப்படிங்கிறதான் இன்றைய சிந்தனை. சரியா?